ஹாய்! இன்னைக்கு ஒரு ஈவினிங் விலாக் பார்க்காம, ஒரு ஸ்பாஞ்சியான, ஒரு ஃப்ளஃபியான, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்பவே நெறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், தோக்லா தான் பண்ண போறேன். எப்ப பார்த்தாலும் வடை, போண்டா, பஜ்ஜி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது இல்லையா? அதனால கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அ இது வந்து ஆதியா குட்டியோட ஸ்நாக் பாக்ஸுக்கு அடிக்கடி கட்டி குடுத்து அனுப்புவேன். அவன் வந்து என்ன சொல்வான்னா, இதுக்கு எப்பவுமே சுகர் சிரப் மேல ஊத்தி ஒரு தாளிப்பு குடுத்து சைட் டிஷ்ஷுக்கு வந்து புதினா சட்னியோட சாப்பிட்டா அந்த காம்பினேஷன் வாய்க்குள்ள அந்த ஃப்ளேவர்ஸ் பயங்கரமா இருக்கும். ஆனா, அவனுக்கு மட்டும் என்னமோ அந்த சுகர் சிரப் ஊத்துனா பிடிக்கவே இல்ல. அம்மா நெக்ஸ்ட் டைம் சுகர் சிரப் ஊத்தாம வெறும் அந்த ஸ்பாஞ்சியா தாங்க அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு அந்த ஸ்பாஞ்சியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அந்த டெக்ஸ்சர் ரொம்ப பிடிக்கும். கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணி கரெக்ட்டான டெம்பரேச்சர்ல ஸ்டீம் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே ஃப்ளஃபியா வரும். சில ரெசிபீஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பண்ணி பார்க்கணும். அப்பதான் அத வந்து பெர்ஃபெக்ட் பண்ண முடியும். இத ரொம்ப நாள் பண்ணி பண்ணி இந்த வாட்டி வந்து நல்லா பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ ரெசிபி வேணும்னா நான் வந்து சீக்கிரமா ஷேர் பண்றேன். ஆல்ரெடி இந்த ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கீங்க, சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.